அஸ்ஸலாமு ஈத் முபாரக். இன்று நாங்கள் துபாயில் இருக்கோம். துபாயில் டிஐபி இந்த ஏரியாவில் தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இன்றைக்கு முதலாவது நாள் ரமதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் சாரு கிளம்பி சாப்பிட்டு பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஐபி ஏரியாவில் உள்ள லொக்கேஷனில் உள்ள சிச்சுவேஷன் தான் இது. இதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரமதானுக்கு எல்லாம் தலையில் அலங்காரம் எல்லாம் பண்ணி நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்லாம். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் முன்னாடி போனேன் எல்லாம் நல்லா அழகாக விளங்கும். கவுண்டர் போட்டெல்லாம் நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே துபாயில் ரொம்ப இடங்கள்ல இப்படித்தான் நிறைய அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ரமதான் சுற்றி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குங்க. அரபிக் கண்ட்ரின்றதால கொஞ்சம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம நாட்டில் ஸ்ரீலங்காலேயும் விசேஷம் தான். பட் இந்த அளவு இந்த ரோட்டுகளில் அலங்காரம் எல்லாம் பண்ணி ரொம்ப இல்லை. பட் இங்கே அரபிக் கண்ட்ரியில் ரொம்ப விசேஷம் தான். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டைமில் எல்லோரும் எழும்பி நோன்பு வச்சுட்டு பள்ளிக்கு போகிறேன். இப்போ பேங்க் கேட்குது. நான் இருக்கிற இடம் டிஐபி மீன்ஸ் துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க் அப்படின்னு. துபாயிலேருந்து கொஞ்சம் துபாயிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வரணும் தான் நான் இங்கே வேலை செய்தேன். அப்போ இன்றைக்கி டே 1 நம்மளோட யூடியூப் சேனல் செய்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கோம். அதனால் ரமதான் ஃபெஸ்ட்டில் இருந்து தொடங்குன்றதால் நான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். எனக்கு அவ்வளோ பேச வராது. ஏன்னா நான் பெரிய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டில்லை. அப்போ பேசிக்காகவே நான் கொஞ்சம் இந்த பேசுவேன். பட் நமக்கு இந்த மீடியா முன்னே சோஷியல் மீடியா முன்னே பேசுறது ரொம்ப தயக்கம். அதனால் ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பட் என்ன ஒரு ஆசை, யூடியூப் சேனலில் போடணும். இது நான் அந்த வீடியோவை காட்டேன். அது நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க், அவங்களோட மெயின் பில்டிங். நாம் இருக்க ரூம் பக்கத்தில் இது இருக்கு. நல்லா ரோட்டில் எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரியெல்லாம் இப்படி எல்லாம் பார்க்க முடியுது. நான் ஸ்ரீலங்காலெல்லாம் இப்படி பார்க்க முடியாது. அது எப்படி சொன்னால் மெஜாரிட்டி கூட முஸ்லீம் மக்கள், அரபிக் கண்ட்ரி, அதனால் இப்படி செஞ்சுருப்பாங்க. சரி, நம்ம போயிட்டு தொழுட்டு வருவோம். நம்ம பள்ளிக்கிட்ட ஆகிட்டோம். பள்ளிக்கு பக்கத்தில் உள்ள லொக்கேஷன் இது நான் இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. எல்லா இடங்கள்லையும் பொதுவாக இப்படி தான் அலங்காரம் பண்ணி லைட்டெல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. நான் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் ஒரு 5 minutes ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ண தான் பள்ளிக்கு வரேன். பெரிய கரிக்கூர் மார்க்கெட் இருக்குது முன்னாடி. கரிக்கூர் அது பக்கத்தில் ஒரு ஹோட்டல், அல்மதீனா ரெஸ்டாரண்ட்.
முன்னாடி பக்கத்தில் இது ரவுண்டு போட்டு இருக்குது. கூடலாம் இந்த ஏரியா அங்கே ஏரியாவில் ரெசிடென்டியல் ஏரியா, அதனால் கூடுதலான நாட்கள் இந்த ஏரியாவில் இருப்பாங்க. அந்த டைமில் மோஸ்ட் பீப்புள் தூங்குற டைம், ஆனால் நிறைய பேர் வேலைக்கு போகிற டைம் தான். டைம்னு சொன்னால் வெளிநாடை சுற்றி எல்லாம் காலையில் எழும்பி வேலைக்கு போகிற டைம். அதனால் இந்த டைமில் வாகனங்கள் ரோட்டில் மாற்றங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். போகிற சுற்றி நம்ம சொல்வது பள்ளி வந்துட்டு, இந்த பள்ளி மட்டும்தான் இந்த டிஐபியில் எனக்கு தெரிஞ்சதுக்கு இருக்குது. ஆனால் இன்னும் இருக்குது, பட் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் போகணும், புக் பண்ணணும். நம்மள்கிட்ட வெஹிக்கிள் இல்லாததால் நான் நடந்தே வந்துடுவேன் இந்த பள்ளிக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வந்த டைம் இந்த பள்ளி தான் நான் வந்தேன். சின்ன பள்ளி தான், பட் ஓகே பார்க்கலாம். يا ظلنا أقبل تعال فالشوق طال والقلب سما نحو السماء مترنما لا